குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் விண்வெளி பூங்காவால் அங்கு அதிகமான வேலைவாய்ப்பு உருவாகும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் விண்வெளி பூங்கா மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் விண்வெளி பூங்கா என்று சொல்லும்போது அதில் பல்வேறு தொழிற்சாலைகளின் பங்கு முக்கியத்துவமாக இருக்கும் என தெரிவித்தார். இஸ்ரோவின் அடுத்த திட்டம் ககன்யான் திட்டத்தை முயற்சித்து வருகிறோம். இந்த திட்டமானது விண்வெளிக்கு ஆளில்லாத விண்கலத்தை விண்ணிற்கு அனுப்பி ஆய்வு செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விண்வெளி பூங்கான் போது அதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் ஆகும்போது நிறைய ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி அந்த ஏரியாவே டெவலப் ஆகும். இஸ்ரோடைய அடுத்த திட்டம் இனி இப்போ நம்ம ககன்யான் விடுறதுக்கு நல்லா ட்ரை பண்றாங்க. அது அன்மேன்டு மிஷன், அது ஆளில்லா விண்கலத்தை முதல்ல அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோடைய வேலைகள் நடந்து கொண்டு